எண்ணங்களை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நான் இப்போ சொல்கிற விஷயத்த அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி நம்ம எது கேட்டாலும் அது நம்மளோட மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லப்படுற முன்னத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் ஒரு படமாக விஷுவலைஸ் ஆகும். அது நம்ம ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஒரு படமாக மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் கற்பனை பண்ணி நான் சொல்கிறத இப்போ ஒரு படமாக பாருங்கள். அப்போ தான் அது உங்களோட புரிதல் மூலயமா நீங்கள் ஈஸியாக உணர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அது நீங்கள் இப்போ ஒரு ரூமில் இருக்கீங்க, எம்டி ரூமில். அங்கே உங்களுக்கு முன்னாடி ஒரு 1000 ஹார்ட் டிஸ்க், அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் போடுவோம் பார்த்தீங்களா, அதுமாரி ஒரு 1000 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அந்த 1000 ஹார்ட் டிஸ்கில் பாதியாக பிரித்தோம் அப்படின்னா 500 500 500 உங்களுக்கான பழைய எண்ணங்களாகவும் 500 உங்களுக்கான புது எண்ணமாகவும் இருக்கும். இப்போ அந்த பழைய எண்ணங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, 500 ஹார்ட் டிஸ்க், அதை பாஸ்ட்டாக நினச்சிக்கங்க, கடந்த காலமாக நினச்சிக்கங்க. இப்போ அந்த இன்னும் ஒரு 500 ஹார்ட் டிஸ்க் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை ஃப்யூச்சராக நினச்சிக்கங்க, நம்மளுக்கான எதிர்காலம். இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு மானிட்டர் அப்புறமேட்டா ஒரு சிபியு இருக்கிறத பார்க்குறீங்க. அந்த சிபியூவில் நீங்கள் ஒரு புது ஹார்ட் டிஸ்க் எடுத்து லோட் பண்ணுறீங்க. லோட் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ உங்களை சுற்றி எதெல்லாம் பார்க்குறீங்களோ, எது மாதிரியான வார்த்தைகள் கேட்குறீங்களோ, எது மாதிரியான விஷயங்கள் நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே அதில் ரைட் ஆகுது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மானிட்டரில் நீங்கள் இப்போ எதெல்லாம் பார்க்குறீங்களோ, எதெல்லாம் கேட்குறீங்களோ, எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் ஒரு வீடியோவாக ஓடிட்டுருக்கு. அதை நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இதில் எது இதெல்லாம் வேணும், எது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறமேட்டா அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கோங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணுமா இல்லை வேணாமா, அது மாதிரியான எண்ணங்கள் வேணுமா, அது மாதிரியான வார்த்தைகள் வேணுமா, அது மாதிரியான கற்பனைகள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வேணால் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா எரேஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா டெலீட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மெமரி எனக்கு தேவை, எனக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் தேவை அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பக்கத்துலேயே இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்டோர் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட ப்ரெசன்ட் மொமெண்ட், நிகழ்கால எண்ணங்கள். உங்களுக்கு தேவையான நிகழ்கால எண்ணங்களை ஸ்டோரேஜ் ஏரியாவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத நிகழ்கால எண்ணங்களை ஸ்க்ராப் ஏரியாவில் ஸ்க்ராப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கார். அவர் நீங்கள் எடுத்துகிட்டு போன எண்ணங்களை உண்மையிலே உங்களுக்கு அது நல்ல விஷயங்களை தான் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறாரு. அனலைஸ் பண்ணி அதை உங்களோட பர்மனண்ட் மெமரிக்கு மாற்றி விடுறதா கற்பனை பண்ணிக்கோங்க. பர்மனண்ட் மெமரிக்கு வந்ததுக்கப்புறமேட்டா என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு அந்த எண்ணம் தேவைப்படுது. அப்போ எடுத்து பார்க்குறீங்க. அப்போ அந்த எண்ணம் தேவை அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஸ்க்ராப் பண்ணிடலாம். அப்போ அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் உங்களுக்கு கிடையாது. அப்படின்ற ஆப்ஷனும் அந்த சிஸ்டத்துலேயே பக்கத்தில் இருக்குது. வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் நினைவுகள்லாம் உங்களுக்கு தேவைன்னு பாருங்கள். நீங்கள் பார்க்குறது, பேசுகிறது, பழகிறது, நடக்கிறது, நுகர்ந்து பார்க்குறது, சாப்பிட்றது, பழகிறது, இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். அதில் எது வேணுமோ அதை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் சேவ் பண்ணாதீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும். நீங்கள் அந்த டஸ்ட்பின்லையோ இல்லை அந்த ஸ்க்ராப் ஏரியாவிலையோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும் அப்படின்றத கற்பனை பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ராப் ஏரியாவில் போட்ட பிடிக்காத டிஸ்க் எல்லாமே ரீசைக்கிள் ஆகி மறுபடியும் மேனுஃபேக்சரிங் ஆகி புது டிஸ்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வேணும்னா அந்த 500 டிஸ்க்லேருந்து ஃப்யூச்சர் டிஸ்க்லேருந்து எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த டிஸ்க்கை நீங்கள் ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கில் நீங்கள் நல்ல எண்ணத்தை மட்டும் சேகரிங்க. அந்த நல்ல எண்ணம் சேகரிக்க இப்போ நம்மள்ட்ட இருக்கிற எல்லா கெட்ட எண்ணங்களும் ஸ்க்ராப் ஆகி அழிஞ்சு போயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான நல்ல எண்ணங்களை நிகழ்காலத்தில் நம்ம சேகரிச்சிக்க முடியும். ஸோ இப்போ உங்களோட எண்ணங்கள் உங்களோட கட்டுப்பாட்டு கீழே தான் உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷுவலாக ஒரு மானிட்டரில் ஓடிட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு தேவையான எண்ணங்களை நீங்கள் சேகரிச்சிக்கலாம். அதை சேமிச்சும் வச்சுக்க முடியும். அந்த முழு கட்டுப்பாடும் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை சேமித்து வச்சுக்கலாம். இல்லை உங்களை அதுக்கு பாதிப்படையக்கூடிய எண்ணங்களாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அழிச்சிட்டு உங்களுக்கு தேவையான நல்ல எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கலாம். இது வளர்த்துக்கிறது மூலயமா உங்களோட வாழ்க்கையும் மாறும். இப்போ உங்களோட முழு எண்ணமும் உங்களோட கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிற விஷயத்த சாதிக்க முடியும். இப்போ உங்களால் உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களோட கடந்த காலத்து நிகழ்வுகளை எடுத்து அந்த மானிட்டரில் பார்க்க முடியும். அதில் எதெல்லாம் வேணுமோ எதெல்லாம் வேணாமோ அதை உங்களால் மாற்றிக்க முடியும். அதுமாரி நிகழ்காலத்தில் நடக்கிற நிகழ்வுகளையும் உங்களால் பார்க்க முடியும். அந்த நிகழ்வுகளில் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு வச்சுக்க முடியும். அதுக்கான முழு சுதந்திரமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டமாக, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் டிஸ்காக அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களோட விருப்பம்தான். அதை உங்களால் பார்க்க முடியும், விஷுவலைஸ் பண்ண முடியும். அதில் என்ன தெரியுது அப்படின்றது உங்களால் உணரவும் முடியும். எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கவும் முடியும். நீங்கள் தான் உங்களுக்கான எஜமானர். அதனால் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை சேகரிங்க. வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கலாம். நம்மளுக்கான சக்ஸஸ் அப்படின்றதும் நம்மளை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். எந்த அளவுக்கு நம்மளை ஆத்ம திருப்தியாக வச்சுக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது நிலையாக நிற்கும். அதனால் அந்த சந்தோஷன்ற நிகழ்வை நம்ம உணரணும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கிறது தான் நமக்கான ஒரே வாய்ப்பு. அதனால் எண்ணங்களை கவனித்து அந்த எண்ணங்களில் எது சிறந்ததோ எது மன அமைதியை தருமோ அதை சேகரித்து வச்சுக்கோங்க. அது நம்ம வாழ்க்கையை நம்ம அடுத்த கட்டத்தில் நிம்மதியாக வாழறதுக்கான வழிகளை வகுத்து தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா SA28SA என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வித்தியாசமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நன்றி.